இந்த வீடியோவில் Vlookup எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் மொபைலில். இப்போது இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம், அதாவது சால்ட் 5 kgக்கு 90. ஸோ இந்த ரோக்கும் காலமுக்கும் இன்டர்செக்ஷன் வர்றதை கண்டுபிடிக்கிறது தான் Vlookup யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் சால்ட் 5 kg எவ்வளோன்னு. ஸோ ஈக்குவல் டு Vlookup. அதில் ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ சால்ட்டுக்கு தானே பார்க்க போகிறோம், அது அடுத்தது ஃபுல் டேபிள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலம் இண்டெக்ஸ். இப்போ வந்து 5 kg தானே, எங்கே இருக்குது 1 ப்ராடக்ட் வந்து 1, ரேட் காலம் 2, 2 kg காலம் 3, 5 kg காலம் 4. ஸோ 4. அடுத்தது வந்து ரேஞ்ச் லுக்கப் 0ன்னு போடணும். ஏன்னா கரெக்டான ஆன்சர் வரணும் அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச் தான் 0ன்னு போட்டிங்கன்னா இப்போ வந்துச்சா 19. ஸோ சால்ட்டுக்கு 5 kg என்னது 90. அதுதான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லுக்கப் வேல்யூ என்னதுக்கு சால்ட்டுக்கு, அடுத்தது ஃபுல் டேபிள் அரே, அடுத்தது எந்த காலம் 4, அடுத்தது 0 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு 90 வரும். காலம்னா இது 1 ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு, ஃபோர்த்து காலம்னால தான் 4ன்னு போடுறோம். ஸோ இப்படி தான் Vlookup கண்டுபிடிக்கணும். இன்னொன்று Vlookupல ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ எப்போவுமே வந்து டேபிளோட ஃபஸ்ட்டு காலமில் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க.